நடிகர் திரு கே.பி.ஒய். பாலா அவர்களின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் காந்தி கண்ணாடி. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் கதையின் கதாபாத்திரம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் வெளியாகி சிறப்பாக ஓடிட்டுருக்கிற காந்தி கண்ணாடி. இதோட லீட் ரோல் ஹீரோவில் கே.பி.ஒய். பாலா அவர்கள் நடிச்சிருக்காரு. இவரை பற்றி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அருமையான மனிதர், ஸ்டாண்டப் காமெடியன், பல படங்களில் காமெடியனாக இருக்கிறாரு. அதெல்லாம் தாண்டி பல பேருக்கு பல நூறு பேருக்கு பல கோடிகளில் இவர் உதவி தொடர்ந்து கண்டினியூஸாக உதவி செஞ்சிட்ருக்கிறாரு. அதன் மூலமாக தமிழகத்தை தாண்டி அவருக்கு ஒரு பெரிய வட்டமே இருக்குது. அவர் இந்த படத்தில் முதல் முறையாக ஹீரோவாக பண்ணுறாரு. இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன ஒரு வெற்றிக்கும் பின்னாடி அனுதாபம் கை கொடுக்காது, பெர்ஃபார்மன்ஸ் மாத்திரம்தான் கை கொடுக்கும். நம்ம இந்த படத்துக்கு வருவோம். இந்த படத்தில் அருமையான கதைக்களம், ஆனால் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயும் சரி, மற்ற நகர்த்தல்களும் சரி அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இந்த படத்து மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்றதை பார்க்கலாம். இதில் ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பார். அதை பண்ணுறவர் திரு அமுதவாணன் அவர்கள். அமுதவாணன் யாருன்னா, இப்போ உள்ள ஸ்டாண்டப் காமெடியனுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பிரபலமான தமிழகத்தில் உள்ள பிரபலமான ஸ்டாண்டப் காமெடியன், நல்ல காமெடியன், திறமையான நடிகர். அவங்க இப்போ இருக்கிற மாதிரி வெளிச்சம் அவங்க மேலே படாததுனால அந்த அளவுக்கு அவருக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இல்லை. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கே.பி.ஒய். பாலா இவருடைய தீவிர ரசிகர். ஸோ ஒரு மேடையிலே சொல்லியிருப்பார், சின்ன வயசுலேயே இவரை பார்த்து வளர்ந்தனால ஒரு லெவலுக்கு மேலே 12th அப்புறம் இவங்களோடைய தங்கி இது வரைக்கும் ஒரு அண்ணன் தம்பியாக பழகி இருக்கிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் யாராவது ஒரு சீனியர் மூலமாக பண்ணும். எப்போதுமே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வழி திறந்திருக்காது. முதல் தடவையாக ட்ரை பண்ணுறனால அவங்க பல தடைகளை அவங்க எதிர்கொள்வாங்க. அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வளர முடியாமல் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாதையில் நடந்து வந்தவங்க என்னென்னா ஈஸியாக நடந்து போவாங்க. அவங்க ஒரு உயரத்தை அடைஞ்சிருவாங்க. அப்படி உயரத்தை அடையும் போது தன்னால் அவங்கள நன்மை அடைஞ்ச ஒருத்தரை கடமைப்பட்ட ஒருத்தர் அவரையும் தூக்கி கூட ட்ராவல் பண்ணுறது ஒரு வாய்ப்பு கொடுத்தது பாராட்டக்கூடியது. இது முதல் விஷயம். இந்த கதையுடைய கருவு பார்த்தீங்க அப்படின்னா டிமானிட்டைசேஷன் பற்றி பல பேர் படிச்சிருப்போம், பல அனுபவம் நம்மளே பர்சனலாக பண்ணியிருப்போம். அதன் மூலமாக நான் அரசியல் பற்றி பேசலை, அதன் மூலமாக அடைந்த நன்மை என்ன? 500 ரூபாய் 1000 ரூபாய் டிமானிட்டைஸ் பண்ணாங்க, அதன் மூலமாக என்ன நன்மை அடைஞ்சோம்? 2000 ரூபாய் வந்தது, அதன் மூலமாக என்ன நன்மை அடைஞ்சோம்? அதன் மூலமாக காமன் மென்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததா, எதா மாற்றம் வந்ததா, எதா நன்மை அடைஞ்சதா அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ் சர்க்கிளில் இறந்துடுறாரு ஒருத்தர். டிமானிட்டைசேஷன் ஆகி கரெக்டாக ஒரு 10 நாளுக்குள்ளே இது நடக்குது. இது நடந்தது, அந்த பொறுப்பெல்லாம் நான் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அங்கே போனோம். எங்கள் கையில் உள்ள காசை வச்சு ஒரு நாள் 1.5 நாள் நாங்கள் சமாளிச்சிட்டோம். லெஸ் தேன் 48 ஹவர்ஸ் நாங்கள் சமாளிச்சிட்டோம். அதுக்கப்புறம் யாருக்கிட்டையுமே காசு கிடையாது. நான், என் குடும்பத்தினர், எங்கள் சர்க்கிளில் யாருக்கிட்டையுமே செலவழிக்கிறதுக்கு காசு கிடையாது. சின்ன சின்ன வியாபாரிகள், டீ குடிக்கிறது, இந்த டிஃபன் காஃபி இது பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் இந்த ஜிபே, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாம் ரொம்ப சேலஞ்சு. நாங்கள் 2வது நாள் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நிலைகுலைஞ்சு போயிட்டோம். ஏன்னா 2வது நாள் சாயங்காலத்துக்கு அப்புறமா எங்கள் யாருக்கிட்டையுமே அதுக்கு அடுத்த கட்டமான நகர்வுக்கே எங்கள்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. ஏன்னா விடையே இல்லை. அதுக்கு முன்னாடி அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. நாங்கள் தெரிஞ்ச சர்க்கிள் போகிறோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஏறக்குறைய பல ஆண்டுகளாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஆனால் அவங்களாலே எங்களுக்கு உதவ முடியல. நாங்கள் இன்னொரு கூட கேட்டோம். நாங்கள் கார்டு ஸ்வைப் பண்ணுறோம், அந்த காசில் ஏதாச்சும்
ஒரு பில் மாதிரி எடுத்துகிட்டு கேஷ் ஆச்சு கொடுங்கன்னா கூட பண்ண முடியல. சரி ஏடிஎம் போகலாம், பேங்க் போகலான்னா அன்றைக்கி இருந்த நிலைமை நல்லாவே தெரியும். ஏடிஎம் வாசலில் கூட நிற்க முடியாது, பல உயிரிழப்புகள் இருந்தது. ஏறக்குறைய இந்த பிரச்சனையை நாங்கள் சமாளிக்கிறதுக்கே ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதை தாண்டி அந்த காலகட்டங்களில் அங்கே எங்களுக்கு இருந்த சேலஞ்சாக இருக்கட்டும், காசு ஏற்பாடு பண்ணுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்போசலாக இருக்கட்டும், எல்லா விஷயமுமே ஒரு மிகப்பெரிய சவால் சொல்கிறத விட ஒரு மிகப்பெரிய இழப்பை நாங்கள் பர்சனலாக நாங்கள் எதிர்கொண்டோம். அதாவது மானிட்டரி டேர்ம்ஸாக சொல்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு கல்யாணம், ஒரு பெரிய காரம் நடக்குதுன்னா எப்படி தான் நம்ம சமாளிக்கிறது ஒரு பொதுமக்கள்? ஏன்னா அதுக்கு முன்னுதாரணமே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை எதிர்காலத்தில் யாராக இருந்தாலும் சரி, குறிப்பாக அரசாங்கம் அதோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு ஒழுங்காக கையாளணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கட்டாயமாக வலியுறுத்துங்க. வளருவோம், உயருவோம். வணக்கம்.